morning students. So here next we move on to the 11th sum here. 10th sum நான் செய்யல 10th sum என்ன கேட்டிருக்காங்க அப்படினா examples தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களால் செய்ய முடியும், அதை நீங்கள் செஞ்சுருங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது 11th sum. ஸோ 11th sumமில் 2 கேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு கேஸ் நான் போட போகிறேன். செகண்ட் கேஸ்க்கு என்ன பண்ணணுங்கிறத க்ளூ மட்டும் நான் தரேன், அதை நீங்கள் தான் செய்யணும். ஓகே கைஸ், ஸோ இப்போது அடுத்த sum பார்க்கலாம். 11th sum என்ன கொடுத்துருக்காங்க, show that the relation or in the set A of points in a plane given by r is equal to எப்படி define பண்ணியிருக்காங்க, p, q, distance of the point p from the origin is same as the distance of the point q from the origin is an equivalence relation. Actually இதுவும் equivalence relation தானான்னு நம்ம வெரிஃபை பண்ணி அதாவது ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ என்ன இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, set r is equal to p, q, that is the relation r is equal to p, q such that என்ன சொல்லியிருக்காங்க, distance of the point p from the origin. So from the origin அப்படின்னா ஓலருந்து pங்கிற point, o is the origin, இங்கே pங்கிறது பாயிண்ட், ஆரிஜின் இதான் இப்போ வந்து மேப்பிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்னது, இதான் கிராஃபு, இதான் ஆரிஜின் ஓ, பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா ஓலேருந்து தான் பி. அப்போது ஓபி இஸ் சேம் ஆஸ்னா ஈக்குவல் டு ஓக்யூ. சரியா, அதாவது distance of the point p from the origin is same as the distance of the point q from the origin. From the origin q அந்த பாயிண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா OP is equal to OQ is the condition here. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் புரியுதா, நான் என்ன எழுதியிருக்கேன்னு புரியுதா, ஏன் ஓபி ஓக்யூ எழுதியிருக்கேன்னு தெரியுதா, ஏன்னா பாயிண்ட் பி வந்து ஃப்ரம் த ஆரிஜின், அதே மாதிரிலேயே பாயிண்ட் கியூ வந்து ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓபி ஓக்யூ இஸ் சேம் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஈக்குவல் டு நான் போட்டிருக்கேன். சரி, அப்போ கண்டிஷன் என்ன, ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ, அதாவது p, q belongs to r அப்படின்னா belongs to the relation rனா அதை எப்படி எழுதணும், OP is equal to OQன்னு எழுதணும். இப்போ இங்கே ரிஃப்ளெக்சிவில் என்ன எடுத்துக்கலாம், in terms of PQ இருக்கிறதுனால நம்ம Pயில் எடுத்துக்கலாம். அப்போ p, p belongs to r for every this p belongs to the capital set A. ஓகே, செட் ஏல இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், p, pனா இங்கே p and qனா எப்படி எழுதலாம், OP is equal to OQ. இங்கே p, pனா எப்படி எழுதலாம், OP is equal to OP. So this is equal, no? So this is also true. Next one is symmetric. Symmetric என்னது, ரொம்ப easy guys இந்த sum. If p, q belongs to R, then q, p belongs to R. அப்போ என்ன கிடைக்கும், இதை எப்படி எழுதலாம், OP is equal to OQ. இதை எப்படி எழுதலாம், OQ is equal to OP. ஸோ ரெண்டும் இதுவும் என்னது ஈக்குவல், இதுவும் OQ is equal to OP. அப்போ ஓபியில் உள்ளது தான் ஓக்யூலையும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஹியர். இங்கே சிமெட்ரிக்கும் ட்ரூ தான். அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் என்ன கண்டிஷன், இஃப் p, q belongs to R and q, r ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால s எடுத்துக்கலாம், belongs to R. So which implies p and s belongs to R. அப்போ இதை எப்படி எழுதலாம், p and q எப்படி எழுதலாம், OP is equal to OQ எழுதலாம். அடுத்தது q and s எப்படி எழுதலாம், OQ is equal to OSன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்ப்போமா, இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் இந்த p and s வரணும், அதாவது p and sனா அது OP is equal to OS வரணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன OP plus OQ, ரைட் ஹேண்ட் சைடு என்ன OQ is equal to OQ plus OS. இப்போ OP
ப்ளஸ் ஓக்யூ இருக்குது. இந்த ஓக்யூவை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஓக்யூ ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு ஓஎஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போது ஓக்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ்ன்னு கிடைக்கிது இங்கே. அப்போது பி கமா எஸ்ஸை எப்படி எழுதலாம்? ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ்ன்னு எழுதலாமா? அப்போது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ், இது ரெண்டும் ஈக்குவல், விச் இஸ் ரைட். ஈக்குவலாக வருது. அப்போது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ், அங்கேயும் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ்ன்னு வருது. ஸோ விச் இஸ் ஈக்குவல். ஸோ ட்ரான்சிட்டிவ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஹியர். அப்போது ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஈக்குவல், அதாவது ட்ரூவாக வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு. இப்போ அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரிஜினை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சர்க்கிள் போடணும். அதுதான் செகண்ட் கண்டிஷன். ஸோ அதுக்கு நான் க்ளூ மட்டும் சொல்கிறேன். இப்போது என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. அதில் இது ஒய் இல்லையா, இது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஓகே, இப்போ இங்கே சென்டர் ஆரிஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சென்டர் வந்து ஆரிஜின்னு எடுத்துக்கிட்டு இதிலேருந்து ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் பி வச்சுக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து லைன் ட்ரா பண்ணுறோம். க்யூங்கிறதும் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். க்யூங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணலாம் க்யூங்கிற பாயிண்ட்டுக்கு. ஸோ சென்டர், ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் வந்து ஆரிஜினாக வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம போடணும். ஸோ அதில் பாயிண்ட் பி அண்ட் கியூ எங்கே வேணாலும் இருக்கலாம். இதுதான் அந்த செகண்ட் கண்டிஷன். ஸோ இந்த ஃபிகரை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதிருங்க. அதுதான் செகண்ட் கண்டிஷன் இங்கே. ஓகே கைஸ், உங்களால் எழுத முடியும். நான் சொல்லிட்டேன், விஷயம் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ.